பாண்டிச்சேரியை எங்களுக்கு விற்கணும்னா நாங்க என்ன பண்ணணும் அப்படின்னு இவர் திரும்ப கேட்டிருப்பாரு போல. அதுக்கு பிஜேபி சொல்லியிருக்கோம், ஓட்டுக்கு 10,000 இல்ல 20,000 கொடுக்க சொல்லுங்க உங்க பையனை, 5 எம்எல்ஏக்களை உருவாக்கட்டும். அப்படி உருவாக்குனா அதுக்கப்புறம் நம்ம மொத்தமா டீமா போட்டு நீங்க பாண்டிச்சேரியை பெரிய பிசினஸ் சென்டரா மாத்தணும்னு நினைக்கிறீங்க, அது நாட்டுக்கு வளர்ச்சி தான் அப்படின்னு நாங்க சொல்ல வசதியா இருக்கும். நீங்க ஏற்கனவே ஒரு சூதாட்ட கம்பெனி நடத்துறீங்க, லாட்டரி சீட்டு வேற விற்கிறீங்க. பாண்டிச்சேரிக்கு நீங்க வந்தா நிறைய சூதாட்ட கம்பெனி எல்லாம் வச்சு இன்டர்நேஷனல் லெவல்ல நாட்டெல்லாம் டெவலப் பண்ணிடலாம் அப்படின்னு மத்திய அரசான எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. இப்படிதான் லாட்டரி மார்ட்டினுக்கும் மத்திய அரசுக்கும் ஒரு உரையாடல் இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்படி மத்தியில் ஆளுகிற பிஜேபி சொன்னதின் அடிப்படையில லாட்டரி மார்ட்டினோட பையன் சார்லஸ் மார்ட்டின் பாண்டிச்சேரியில ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவர் ஆரம்பிச்ச கட்சியோட பேர் என்னன்னா லட்சிய ஜனநாயக கட்சி. மார்ட்டினோட முதல் லட்சியம் இந்த நாட்டுல அம்பானி அதானிக்கு ஈக்குவலா எப்படியாச்சும் வந்துடணும்னு நினைக்கிறாரு. நிறைய பிசினஸ் பண்ணணும், ஃபுல் அஜெண்டாவோட கட்சி ஆரம்பிச்சிருக்கு.